சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் இயல் 2 பார்க்கலாம். இதில் முதல்ல இருக்கக்கூடியது ஆசாரக்கோவை. இதில் என்ன பாட்டு இருக்குன்னு பாருங்கள். நன்றி அறிதல் பொறை உடைமை பின்சொல்லோடு இன்னாது எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து. இது சொன்னது யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இப்போ இந்த பாடல் பார்த்துக்கணும். இதில் நன்றி அறிதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கொடுத்துருக்காங்க. நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு அப்படிங்கிறது எல்லோரையும் சமமாக, ஒப்புரவு அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னு சொல்லி பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. பிறருக்கு உதவி செய்தல், ஒப்புரவுனா உதவி தானே, உதவி செய்தல். இப்போ இந்த புக்கில் பாருங்கள், எல்லோரையும் சமமாக பேணுதல்னு மாற்றிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. முக்கியமான விஷயம், இது எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டால் 100 வெண்பாக்களை கொண்ட நூல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதில் ஒரு கோர்வையை எப்படி ஞாபகம் அப்படின்னா ஆசாரக்கோவை, அப்போ ஒரு கோவை பழம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது பெரிய வாயில் ஒரு கோவை பழம் அப்படின்னு கூட ஞாபகம். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். அப்புறம் கயத்தூர் அப்படின்னு இருக்குது. அடுத்தது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த போகலாம். அடுத்த பாடமே போயிடலாம், மற்ற தேவையில்லை. இது பாடல் கண்மணியே கண்ணுறங்குன்னு ஒரு நாட்டுப்புற பாடல். இதனுடைய ஆசிரியர் பெயரெல்லாம் இல்லை, இது சும்மா படிச்சிடுற அப்படியே கேளுங்க. ஆறாரோ ஆரிரரோ ஆறார ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்தேனோ. சேரநாடுக்கு என்ன சொல்கிறாங்க? முத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேரநாட்டு முத்தேனோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அடுத்தது வாழை இலைபரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணைகட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. இது எதுவும் கேட்க மாட்டாங்க, சும்மா படிச்சுக்கலாம். அடுத்தது இதில் அறிஞ்சல் பொருள் பாருங்கள். நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண் என்றால் இசை, இழைத்து என்றால் பதித்து. தொகை சொற்கள் பாருங்கள். முத்தேன் மொத்தம் என்னென்ன தொகைகள்? 3 வகையான முத்தேன்னா 3 வகையான தேன்கள். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி தெரியும், மாப்பழா வாழை, முத்தமிழ் இலசிய நாடகம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து நூல்வெளி போயிடலாம். அதாவது தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாள் கூட்டல் ஆட்டு. தாலாட்டை பிரித்தெழுதுகன்னு கூட கேட்கலாம். தாள் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவது தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவது தாலாட்டு எனப்படுகிறது. அடுத்தது வேறு என்னன்னா, அடுத்த பாடம் தமிழர் திருவிழா. இதில் பெருசாக என்ன இருக்குது? பெருசாக ஒன்றும் இல்லை. இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லலாம். பொங்கல் திருவிழா பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா. பொங்கல் திருவிழாவை நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். வேறு என்ன ஸ்பெஷலாக இங்கே இருக்குது அப்படின்னா, அப்படியே கேட்டுக்குங்க, அவ்வளோதான். என்னென்ன சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்குங்க. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பார்கள், தைத்திங்கள் அறுவடை செய்வார்கள். எனவே இதை நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழாவை உழவர் திருநாள்னு சொல்லலாம். வேறு என்ன? போகி திருநாள், போகி பண்டிகை பற்றி நன்னூல் சொல்லியிருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி திருநாள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அந்த காலத்தில் என்னவா கொண்டாடினாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயம். போகி பண்டிகை அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் பாருங்கள், பொங்கல் திருநாள் பற்றி ஒரு சில விஷயம் இருக்குது. பொங்கல் திருநாள் வந்து என்னென்ன மாடை நம்ம பெருசாக பொங்கல் திருநாள் பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பாக்ஸ் வேணால் பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம். தை முதல் நாளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறோம். தை 2ஆம் நாள்னு சொல்லிடுறோம், திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல் நாள் நம்ம ஆண்டாக ஞாபகம் வச்சுக்குவோம், 2ஆவது நாளாகவே ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்தது மாட்டு பொங்கலை பற்றி சொல்கிறாங்க. மாடுனா இன்னொரு அர்த்தம் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன முக்கியமானது அப்படின்னா, மஞ்சு விரட்டு வந்து மாடுகளை அடக்கி ஆளும் ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வேறு நிறைய பேர் இருக்குது. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் எல்லாமே வரும். அடுத்து காணும் பொங்கல் அப்படிங்கிறத பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இது வேணால் கேட்கலாம். என்ன அப்படின்னா, அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் என்ன சொல்கிறாங்க, லோரின்னு சொல்கிறாங்க. அதை பஞ்சாப் லோரிங்கிறாங்க. நம்ம மொத்தமாக சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பஞ்சாப் லோரி. நான் ஒரு லாரியை வரைஞ்சிட்றேன். லாரின்னு சொல்லாமல் லோரி அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது குஜராத், ராஜஸ்தானில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உத்தராயன். குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் 2 ஜா வருது பாருங்கள், ஜா உத்தராயன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோ இந்த பாடம், வேறு இல்லை. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரம் பாடத்துலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ஜெனரலாக சொல்கிறேன், அப்படியே கேட்டுங்க. இந்த கதையெல்லாம் படிக்கிறது வேஸ்ட்டு. இதை கட்டினது யார் அப்படின்னா நரசிம்மவர்ம பல்லவ மன்னன். இவர் வந்து மற்போரில் சிறந்து விளங்கியதால் இவரை மாமல்லன்னு சொல்கிறாங்க. இதை கட்டினவர் பாருங்கள், நரசிம்மவர்மன். இவரை மாமல்லன்னு சொல்கிறாங்க. இவருடைய அப்பா தான் மகேந்திரவர்ம பல்லவன். அப்புறம் வேறு என்ன டீட்டெயில் இருக்குது, இங்கே அர்ஜுனன் தவசு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அர்ஜுனன் தவசு, அந்த பாறைக்கு பேர் பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மகாபலிபுரம் விளங்குறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, அப்புறம் குகை கோவில், திருக்கடல் மல்லை, புலிக்குகை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இதெல்லாமே இருக்குது. அடுத்தது வேற ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலை எத்தனை வகைகள் அப்படின்னு கேட்கலாம். சிற்பக்கலை எத்தனை வகைகள் அப்படின்னா, சிற்பக்கலை 4 வகைப்படும் அப்படிங்கிறது மட்டும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடைவரை, கட்டுமானம், ஒற்றைக்கல், புடைப்புச் சிற்பங்கள் என்று 4 வகைப்படும். இந்த 4ம் காணப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்கலாம், மாமல்லபுரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று நான் இடையில விட்டுட்டேன், என்னென்னா திருவள்ளுவர் ஆண்டு விட்டுட்டேன். இதில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். அதனால் திருவள்ளுவர் ஆண்டு வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொடுக்குற ஆண்டு கூட 31 கூட்டிக்கணும். 31 ஆட் பண்ணால் பாருங்கள், 2018 கூட திருவள்ளுவர் ஆண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் 31 கூட்டிக்கணும். இப்போது 2024 திருவள்ளுவர் ஆண்டு வேணும் என்ன பண்ணலாம், 2024 திருவள்ளுவர் ஆண்டு வேணும் என்ன பண்ணணும், 31 கூட்டணும். அப்போ இந்த திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா 2055 தான் நமக்கு நடக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு 2055. ஓகேங்களா? இந்த மாதிரி இது கொஞ்சம் முக்கியம். அடுத்தது பார்க்கலாம், வேறு என்ன கேட்கக்கூடிய முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான், மீதி இலக்கணம் இருக்குது, இலக்கணம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த அறிஞ்சல் கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துடலாம். வெல்கம் அப்படின்னு என்ன அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்னால் சிற்பங்கள்,
சிப்ஸ்னால் சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. ஓகேங்களா. அடுத்தது திருக்குறள். இதோட முடியுது. திருக்குறளில் பாருங்கள், முதல் தலைப்பு விருந்தோம்பல். விருந்தோம்பலில் 2 குறள் இருக்குது. விருந்து புறந்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதில்லை என்று தான் ஒரு அர்த்தமாக சொல்கிறாங்க. அடுத்தது மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. அதாவது மோந்து பார்த்தால் வாடக்கூடியது அனிச்சமலர், அதுபோல் முகம் மாறினாலே உள்ளம் வாடக்கூடியவர்கள் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது விருந்தோம்பலில் சொல்கிறாரு. கல்லாமையில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோமெனில். உள்ளத்தால் உள்ளலும், அதாவது மனதால் நினைக்கக்கூடியது கூட தீது தான். அதாவது என்ன தீது? பிறர் பொருளை நம்ம எடுத்துக்கணும்னு மனசில் நினைக்கிறது கூட தப்புன்னு சொல்கிறார். அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். அதாவது களவு மூலமாக சேர்க்கப்படும் செல்வம் பெருகுவது போல தோன்றினாலும் இறுதியில் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது ஊக்கமுடைமை. இது அற்புதமான குறள்கள் இல்லைங்களா. இது நம்ம டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே நிலையான செல்வம். மற்ற செல்வமெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவலா ஊக்கமுடையா நிலை. தளராத ஊக்கமுடையவனிடம்தான் செல்வமானது, அதாவது ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அடுத்தது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீர் நோயத்துக்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரக்கூடியது, அதுபோல் உங்களுடைய ஊக்கத்தின் அளவுக்கேற்ப உயர்வீர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது உள்ளுவதெல்லாம் உயர்வுள் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்படின்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ண வேண்டும், எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. அதாவது எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. அடுத்தது தலைப்பு பயனில சொல்லாமை. அதாவது தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாரு? அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மையது என்று ஆராயக்கூடிய அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேசவே மாட்டாங்கன்னு சொல்கிறார். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை விட்டு விடுகன்னு சொல்கிறார். இதோட உங்களுக்கு இயல் முடிஞ்சுது. அடுத்தது நமக்கு 3வது இயல் தான். இயல் 3 நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இயல் 3 பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆடியோ மாதிரி ஹெட்ஃபோனில் போட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். திரும்பி கேட்கும்போது உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகும். நன்றி.